என்ன ஒரு வாலட்டிலிட்டிங்க இன்னைக்கு. மேலே போகுது, கீழே போகுது, மேலே போகுது, கீழே போகுது. ஆப்ஷன் ப்ரீமியமில் ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் தடுமாற வச்சுது. பட் ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஷனை செல் பண்ணி இங்கே உங்கள் எஸ்எல் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அந்த ஆப்ஷன் பாருங்கள், கால் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன் எடுத்துப்போம். சரி, நீங்கள் 150க்கு செல் பண்ணுறீங்க, 165 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் நீங்கள் அதே இடத்துல என்ட்ரி எஸ்எல்னு வைக்கிறீங்கன்னா, நம்ம காஸ்ட்டுக்கு 1:2 150க்கு செல் பண்ணுறோம், 668 போகுது. அகெயின் நம்ம காஸ்ட்டுக்கு 50% குவான்டிட்டியை ட்ரையல் பண்ணியிருந்தாலே அது கிட்டத்தட்ட 20 30 போயிருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் இன்னைக்கு த மார்க்கெட் ஒரு சூப்பரான மார்க்கெட். பட் ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்தது. 30-40 பாயிண்ட்ஸ் டக்குன்னு பேக் பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அகெயின் வெல்கம் டு அ ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராப் சூப்பராக ஒர்க் ஆகி ஒரு 1:4 அப்படின்ற ஈஸி டார்கெட்டு கொடுத்தது. ஆஃப்டர் தட் பையிங் சைடில் ஒரு 1:3 அப்படின்ற டார்கெட் கொடுத்தது. தென் ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் அரௌண்ட் 230க்கு பிளான் பண்ணோம். அது பெருசாக மூவ் ஆகலை. 10 ருபீஸ்க்கு வாங்கினது அரௌண்ட் 17 ருபீஸோட டேவை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, நம்ம ஏன் இன்னைக்கு செல் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக நேற்று சார்ட் பார்க்கணும். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கேப் டவுன் ஓப்பனிங், ஃப்ளாட் ஓப்பனிங். எத்தனை பேர் பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கேப் டவுன் ஓப்பனிங், ஃப்ளாட் ஓப்பனிங்கில் நம்ம செல்லிங் தான் போவோம் அப்படின்னு நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெகுலர் வியூவர்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று இந்த விஷயத்த எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்கன்னு. ஸோ மார்க்கெட் இங்கே அழகாக ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நேற்று சார்ட்டை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணியிருக்குன்னு. ஸோ நேற்று சார்ட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு ஒன் டைரக்ஷன் மூவ் சொல்லியிருந்துச்சு. நம்ம நேற்று மார்க்கெட் சொல்கிறத கேட்காம இருந்தோம். ஸோ அதனால் நேற்று நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் வரல. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் சொல்கிறது கேட்கல. மார்க்கெட் என்ன பண்ணுது, நேற்று மாதிரியே ஓப்பன் ஆகுது. அதே இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். நேற்று அதே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கே எல்லாரும் பை 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 அப்படின்னு வேகமாக பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம். இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி இங்கே லிக்விடேட் பண்ணுது பாருங்கள். இந்த லிக்விடேஷனில் நம்ம என்ட்ரி எஸ்எல் அண்ட் ஈஸியாக 1:4 அப்படின்ற டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகுது. தென் இந்த லோவை லிக்விடேட் பண்ணி இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தோன்னே இங்கே நான் பையிங் சைட் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பெரிய எஸ்எல்ன்றனால மெம்பர்ஸ்கிட்ட சார்ட்டை போஸ்ட் பண்ணி உங்கள் பிளான் படி ட்ரேட் பண்ணிக்கங்க, இது பெரிய எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுபடியும் நிறைய பேர் பண்ணி நல்லா ஒரு 1:3 அப்படின்ற டார்கெட் கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கல. ஏன்னா இங்கே போய் மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருந்தது அப்படின்னா நம்ம இங்கே செல் எடுத்துருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடில் லிக்விடேட் நடந்திருக்கு. 24,000 புட்டு எடுத்துப்போம். ஸோ டைம் வந்து 11:15. ஸோ 24,300 புட்டு எடுத்துக்கலாம். ஸோ 24,300 புட்டு பாருங்கள், அதோட லோவை பிரேக் பண்ணி இங்கே லிக்விடேட் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம ஒரு வேளை டேரெக்டாக புட் ஆப்ஷனையும் சைமில்டேனியஸாக பார்த்து கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்திருந்தோன்னா இந்த ட்ரேட் நம்ம அகெயின் இங்கே 185க்கு என்ட்ரி எடுத்தோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ நீங்கள் 24,300 புட் ஆப்ஷனை எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம 185 என்ட்ரி எடுத்திருந்தோம். கரெக்டாக இங்கே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு. சார்ட்டும் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 185லேருந்து அரௌண்ட் 50, ஸோ 80 100 ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் போயிருக்குது. நம்ம 65 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ புக் பண்ணுறது அவரவர் இதுவும். ஸோ மறுபடியும் 185ல் ரீஎன்ட்ரி நம்ம எடுத்திருந்தோன்னா அகெயின் 290 போயிருக்குது. ஓகே, ஸோ இது இப்படி நடந்திருக்கு. நேற்று நம்ம ஒரு இண்டிகேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தட் இண்டிகேட்டர் இன்றைக்கி மைண்ட் ப்ளோயிங்காக ஒர்க் ஆச்சு. எத்தனை பேர் இன்றைக்கி அந்த இண்டிகேட்டரை பார்த்து அதை அப்ளை பண்ணி உங்களோட செட்டப் கூட அதை ட்ரேட் பண்ணீங்க இல்லை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்விஜி, ஃபேர் வேல்யூ கேப் பை நெஃப்யூ சாம். இந்த இண்டிகேட்டரில் எந்த செட்டிங்குமே இல்லை பாருங்கள். நம்ம என்ட்ரி எடுத்த இடம் இந்த கேண்டில். எஃப்விஜி இருக்குதுங்களா? இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆர்டர் ஸ்பெண்டிங் இருந்துச்சு. மார்க்கெட் அந்த ஆர்டரை முடிஞ்ச அளவுக்கு ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அகெயின் எஃப்இஜி படி பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் வருது, எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரைஸ் போய் டக்குன்னு ஒரு டேப் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, எஃப்இஜிக்கு மேலே உங்கள் செல் இல்லைன்னா நீங்கள் என்ட்ரி ஆகிறது 120
ஸோ 137 to 140 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் இன் ஸ்பாட்டில் 20 பாயிண்ட்ஸ் எஸ்எலோட உங்களுக்கு அகைன் ஒரு மேசிவான டார்கெட் கொடுத்து நம்ம இங்கே தான் செல்லிங் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த எஃப்இஜி பிளான் பண்ணி ஆக்சுவலாக லோவர் லிக்விடேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் லிக்விடேட் பண்ணி ஒரு சின்ன ஸ்பைக் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன் டபுள் ஆகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்றனால தான் நம்ம அரௌண்ட் 230 மேலே தான் அந்த என்ட்ரி பிளான் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்ண மாட்டேன். பண்ணுறேன்னா எனக்கு ஒரு சாலிட் வேணும். அந்த சாலிட் இந்த இடத்துல கிடச்சிது. ஹையாக கன்சாலிடேட் ஆகுது. அண்ட் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லிக்விடிட்டி ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்ஷனல் மூவ் மேலே வரும். ஸோ 3 o'clockக்குள்ளே இந்த லிக்விடிட்டி ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துடும் அப்படின்றது என் கேல்குலேஷன். பட் மார்க்கெட் அல்டிமேட் ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் போச்சு. ஸோ அரௌண்ட் 10 rupees வாங்கினது 70% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. தென் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ எஃப்இஜி படி இன்றைக்கி நம்மளுக்கு 2 ட்ரேட் கிடச்சிருக்குது. ஒன்று 925க்கு, ஒன்று 1150க்கு. ஆப்ஷன் பாருங்கள், 925 பாருங்கள். நம்ம 185 கொடுத்தோம். எஃப்இஜி படி போட்டிருந்தா 99K நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ 99K பை 80 உங்கள் எஸ்எல், டார்கெட் 176 160 போயிருக்குது. 60 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் 1 டைரக்ஷனல் மூவ் கிடச்சிருக்குது இந்த ட்ரேடில். அகெயின் 1150க்கு. ஸோ 1150க்கு பாருங்கள், நம்ம என்ட்ரி 103. ஸோ 95 வரைக்கும் கீழே இறங்கிட்டு ஹோல்ட் பண்ணாமல் மேலேயும் போயிடுச்சு. ஒரு வில்லனாலும் மறுபடியும் 102க்கு என்ட்ரி, அகெயின் 160. ஸோ எஃப்இஜி படி இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் டபுள் ஆகிருக்குது. ஸோ 100 to ஆல்மோஸ்ட் 200 போயிருக்குது. 95 to 190. ஸோ ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் டபுள் ஆகிருக்குது. இதுதான் பவர் ஆஃப் அவர் இண்டிகேட்டர்ஸ். நம்ம கொடுக்குற ஒரு இண்டிகேட்டரும் ஒரு டைம் வேலை செய்யும். நேற்று நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் கிடச்சிது. இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் ரிவர்சல் ட்ரேட்ஸை பர்ஃபெக்டாக பிடிச்சி கொடுக்குது. ஸோ எந்தெந்த டைமில் எந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் கெயின் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சு சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து சின்ன சின்ன லாட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ஹெவி குவான்டிட்டி போனீங்கன்னா நம்மளால இந்த மார்க்கெட் கிட்ட ஜெயிக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் ஒரு 3 months ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எஃப்இஜி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இல்லை ஹண்டர் செட்டப் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்லோவாக உங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை வாட் எவர் செட்டப் யூ ஆர் ஃபாலோயிங், அந்த செட்டப்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா பண்ணுங்கள். பட் இனிஷியலாக எடுத்தோன்னே பிக் பண்ணி சொல்லிட்டான் பண்ணுறோம் அப்படின்னு போடக்கூடாது. எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ இதில் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டலை டபுள் பண்ணுறதுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த இண்டிகேட்டர் ஒரு 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. யூஸ்வலாகவே எஃப்இஜி ஒரு நல்ல ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் எஃப்இஜி கிரியேட் ஆகுது, எஃப்இஜியிலேருந்து நல்ல ஃபால் கிடச்சிருக்குது. இதுவே நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் என்ன பண்ணுச்சு இன்றைக்கி, கோல்டில் என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா 10 minutesல இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ கோல்டில் எஃப்இஜி கிரியேட் ஆகுது. இவ்வளோ பெரிய எஃப்இஜிக்கு நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ பெட்டர் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே பாருங்கள் கிளியரான ஒரு எஃப்இஜி கிடைக்குது. எஃப்இஜியில் மறுபடியும் பஞ்ச் பண்ணுது. 3993, 94, 90 அந்த ரேஞ்சில் பஞ்ச் ஆகுது. அகெயின் ஒரு நல்ல ஸ்பைக் கொடுக்குது. அகெயின் இங்கே 4011 எஃப்இஜி கிரியேட் ஆகுது. 4011 பஞ்ச் ஆகுது. அகெயின் 18 பாயிண்ட்ஸ். ஸோ எஃப்இஜி ப்ளே பண்ணி நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அன்லிமிட்டட். இங்கே பாருங்கள். பட் அகெயின் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், டே லிமிட், எஸ்எல் லிமிட் தாண்டிச்சுன்னா எஸ்எல் ஸ்டாப் பண்ணுறது, ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி அது கூட நிறைய ரூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நான் சொல்லிட்டேன், நீ சொல்லிட்டேன், அவன் சொல்லிட்டான் அப்படின்னு பண்ணோன்னா நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. மென்டலி நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு தான் கொடுப்போம், இல்லை அதிகபட்சம் 3 ட்ரேடு தான் கொடுப்போம். பட் அந்த 3 ட்ரேட்லேயுமே 2 ட்ரேடில் ஒரு ட்ரேடாவது மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும். ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்எல் எடுத்துகிட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ அகெயின் எஸ்எல்லை பார்த்து பயப்படுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்எல் கொடுக்க பயந்தால் நம்ம மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்லேயுமே ட்ரேட் பண்ண முடியாது. ஈவன் பிஸ்னஸ்லேயும் லாஸை பார்த்து பயந்தீங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்ட் ஆஃப் த கேம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுறவங்கனால மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல சர்வைவலுக்கு வர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று எஃப்இஜி அண்ட் ட்ராப் செட்டப் யூஸ் பண்ணி எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபர்தராக எஃப்இஜியோட நெக்ஸ்ட் லெவல் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் கொண்டு வரோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் காம்போவில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோவை போடுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்க போது. இங்கே வந்திருக்கிற எஃப்இஜி ஃபேரா இல்லை சும்மா ஃபேக்கா, இந்த எஃப்இஜியை நம்பலாமா வேண்டாமா,
இந்த எஃப்இஜியில் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப். ஸோ ட்ராப் செட்டப் படி மார்க்கெட் இங்கே பையர்ஸ் இன்வைட் பண்ணுச்சு. ஸோ நம்ம செல்லர் எஃப்இஜியும் செல்லாச்சு. ஸோ பையர்ஸ் எங்களுக்கு வேண்டான்னு நம்ம செல்லிங் சைட் போயிட்டோம். ஏன்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம செல்லிங் சைடு தான் நம்ம மேஜர் வியூன்னு. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது நாளைக்கு அப்படின்னா பையிங் சைட் வியூ, செல்லிங் சைட் வியூ. ஏன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே ஓவராலாக கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இவங்களோட இங்கே இதுக்குள்ளே இருக்கிற பையர்ஸோட எஸ்எல் ஹண்ட் பண்ண மார்க்கெட் வேகமாக கீழே போவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இதுவே கேப் அப் கேப் டவுனில் பையிங் சைட் பிளான் பண்ணுங்க. ஸோ கேப் அப் கேப் டவுனில் பையிங் சைட் பிளான் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸோட எஸ்எல்லை நம்ம ஹண்ட் பண்ணுறதுக்கான செட்டப் இந்த பையிங் சைட் செட்டப். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் கேப் அப் கேப் டவுனில் நம்ம அழகாக ஒரு பையிங் சைட் ட்ரேட் பிளான் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். எதுவுமே புரியலைனாலும் எஃப்இஜியை வச்சுட்டு அழகாக எஃப்இஜியில் ப்ளே பண்ணுங்கள். ரெட் எஃப்இஜினா செல் பண்ணுங்கள், க்ரீன் எஃப்இஜினா பை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அகெயின் அண்ட் அகெயின் செட்டப் 20% தான். நான் கொடுக்குற எல்லா செட்டப்போட பவரும் 20 to 30% தான். மிச்சம் 70% உங்கள் மூளையிலையும் உங்கள் சைக்கலாஜிக்கல் பார்ட்லேயும் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.